Assalamualaikum friends, welcome to Ifaa's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா சாஃப்ட்டா டேஸ்டியா சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு பிரஷர் குக்கர் தேவை கிடையாது, ஓவனும் தேவை கிடையாது. எந்த ஒரு க்ரீமும் எந்த ஒரு எக்கும் யூஸ் பண்ணாம நம்ம ரெண்டு மெயின் இன்கிரிடியன்ஸ் வச்சு செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் செய்யறதுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து இது ரெண்டு தான். இது பார்த்தீங்கன்னா போர்பன் பிஸ்கெட் இருக்காம் இல்லையா, ஸோ அது வந்து நான் 240 கிராம்ஸ் டோட்டலாக எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒரு ஈனோ பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பிஸ்கெட் பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிஸ்கெட்ஸையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம இப்போ வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை நம்ம அடித்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும், ரொம்ப கட்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணல, ஏன்னா பிஸ்கெட்ஸ்லேயே வந்து சுகர் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிடலாம். அந்த மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பிஸ்கெட்ஸையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 1 கப் வந்து மில்க் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மில்கை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தான் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, சம்டைம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் 1 கப் மில்கை வந்து கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ மாற்றிக்கலாம். எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். மூடிட்டு 45 to 15 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா பஃபியாக உப்பி வந்திருக்கும். ஸோ உப்பி வந்ததில் வந்து ஒரு ஸ்டிக்கோ இல்லைனா ஒரு நைஃப் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாமல் வரும். ஸோ அதுதான் வந்து இதுக்கான பதம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீம் ரெடி பண்ண முடியாது. ஸோ நான் க்ரீமுக்கு பதிலாக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். என்ன சாக்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி பார் கேரமல் எடுத்திருக்கேன். இதை வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கும் போது மேலே ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் வந்து நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லிக்யூட் ஃபார்மில் க்ரீம் மாதிரி கிடைக்கும். இது
இதுதான் பதம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஸோ நல்லா ஆட் பண்ணதும் செட் ஆகும்னா இந்த லிக்விடில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேரமலை வந்து கேக் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். நான் வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணல, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன் கேக்கில் எல்லா இடமும் படுற மாதிரி. அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, டைரி மில்க்காக இருக்கட்டும், டார்க் சாக்லேட்ஸ் எதுவாக இருந்தாலும், ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா சாக்லேட்ஸுமே உள்ளே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ட்ரை நட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து ஆல்மண்ட் பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ பாதாம் வந்து துருவி ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் வாங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் வரும். ஸோ அதையும் நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.